Namo Himalaya, sending you all love and light. Don't try to be a form. இந்த ஃபார்ம் தான் அந்த ஃபார்ம் தான் நான் இப்படி தான் நான் அப்படி தான் ஏதோ ஒரு பிம்பம் நீங்க கிரியேட் பண்ணாதீங்க. ஒரு ரிவர் மாதிரி ஃப்ளோ ஆகணும், நதி மாதிரி ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு எப்பயுமே ஆன்மீக பாதையில நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால இது நான் சொல்றது ஒன்றும் புதுசு இல்லை. நீங்களும் சொல்லியிருப்பீங்க உங்க வாழ்க்கையில. தெரியாம சொல்லியிருப்பீங்க. கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போ அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளெக்சிபிலிட்டியை தான் நம்ம ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஒயிட் சிமெண்ட் போட்டு பூசிட்டாங்க. அதோட இன்டெப்த் என்ன அப்படின்னா ஃப்ளோ லைக் அ ரிவர். அப்போ தண்ணி மாதிரி போகணும் அப்படின்னா நீங்க ஃபார்ம் வச்சுட்டு இருந்தா எப்படி ஃப்ளோ ஆக முடியும்? யூ cannot flow. Your flow will be in a stuck mode. உங்க ஃப்ளோ பாதிக்கப்படும். அதனாலதான் சில பேருக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா மேனிஃபெஸ்ட் ஆகாது. இதெல்லாம் அந்த ரீசன்னால தான். ஆனா அது எதனால அப்படின்றத அவங்களால சார்ட் அவுட் பண்ணவே முடியாது. ஒரு விஷயம் ஒரு சேலஞ்ச் வருதுன்னா இப்ப நீங்க ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கணுமா, இல்ல அங்க நின்று அதை அப்படியே பார்த்து ரசிச்சு இது எப்படி வரும்னா நீங்க ஹாப்பி டைம்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சம்திங் இஸ் ஹேப்பனிங், நீங்க என்ன பண்றீங்க? அங்கேயே நின்று ரசிச்சுட்டு இருக்கீங்க. யூ ஆர் நாட் மூவிங் ஃபார்வர்ட். அந்த ஃப்ளோ ஸ்டேட்டை காணோம். நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி தான், ஹாப்பி டைம்ஸ்லயே நிறைய விஷயத்த செஞ்சு பழகிக்கணும். எப்போ பார்த்தாலும் ஹார்டான ஒரு சேலஞ்சிங் டைம்ல தான் நீ ப்ரெசண்ட்ல இருக்கணும், நீ சரண்டர் பண்ணணும், இந்த வேலையை இந்த கிராட்டிடியூட் இந்த வேலையெல்லாம் பார்க்கறத விட ஹாப்பி டைம்ஸ்லயே ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல போயிடணும். இஃப் சம்படி கிவ்ஸ் யூ அ கிரெடிட், யாராவது உங்களை பாராட்டுறாங்களா, ஃப்ளோ ஸ்டேட் அப்படியே விட்டுருணும். அது தண்ணி அப்படியே போயிட்டே இருக்கணும். அங்க நின்று ரசிச்சுட்டு when you stand there, what happens? என்ன ஆகும்? அங்க நின்று நீங்க அதுக்கு ஒரு எமோஷனல் பிளாக்கேஜாக கூட மாற்றிக்கிட்டு போயிடுவீங்க. அப்போ நாலு பின்ன யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாலோ இல்லை எதுவுமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியல ஒரு பிளான்னா யூ கெட் ஸ்டக். யூ டோன்ட் நோ ஹவ் டு சார்ட். எங்கே போகிறது, என்ன பண்ணுறது? நல்லா தானே போயிட்டு இருந்து திடீர்னு எதுக்கு இப்படி? இந்த ஸ்டேட்லாம் ஏன் வருதுன்னா நீங்கள் எங்கேயோ நின்றுட்டீங்க. எதையோ பார்த்து அப்படியே ஓகே நம்ம இப்படி தான், நம்ம இந்த ஃபார்ம் தான் போகிறோம்டா அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது. எந்த சைட்ல இருந்து எப்போ என்ன வேணாலும் ஒரு பால் போடுவாங்க. அப்ப இதுல என்ன அர்த்தம்? அப்ப நான் நிம்மதியாவே இருக்க முடியாதா அப்படின்லாம் கேள்வி கேட்க கூடாது. இந்த பூமியில உட்காந்துட்டு நிம்மதி அப்படின்னா நீங்க முதல்ல எல்லாத்துல இருந்து டீக்ளட்டர் பண்ணிருக்கணும். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோவே தேவைப்படாது. டீக்ளட்டர்ல இருக்கிற ஒரு ஆள், ஒரு பர்சன் கண்டிப்பா ஃபார்ம்லெஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணிடுவாங்க. எல்லாம் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அன்கான்ஷியஸ்லி. அது பண்ண முடியல. அப்போ நீங்க இந்த பூமியில இருக்கிறதே சார்ந்து 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 வாழ்றதுக்கு பழகி இருக்கீங்க. அப்புறம் why do you complain? எனக்கு வலிக்குது, பெயின் இன் பாடி, பெயின் இன் ரிலேஷன்ஷிப், எல்லா ஷிப்லையும் வலி, எதை செஞ்சாலுமே ஒரு ஒரு ஃபீல் இல்லை, நல்லா இல்லைன்னு. எதனால? இந்த பிளானட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோமோ அதை விட்டுட்டு, நிஜமா சொல்றேன், இந்த பிளானட்டுக்கு எதுக்கு நீங்க வந்திருக்கீங்களோ அந்த வேலையை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் பார்த்தா கண்டிப்பாக வலிக்கும். அது எப்படி வலிக்கும்? நெக்ஸ்ட் கொஸ்டின். எப்படி வலிக்கும்னா, நீங்க தேவையில்லாத இப்போ ஒரு வேலையை நம்ம பார்க்குறோம். இப்போ தேவையில்லாம ஒரு திருட்டு எதையோ ஒன்று நம்ம பண்றோம்னா அது கூடிய தண்டனை கண்டிப்பா வருமா வராதா? சம்ஹவ் எப்படியோ கண்டுபிடிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருடினது நீங்க தான் அப்படின்னு. அது வருது இல்ல? அதே மாதிரிதான் இந்த பிளானட்ல உட்காந்து எதை பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு பெயின் கன்ஃபார்ம். எதை பண்ணாலுமே நம்மளுக்கு சிரிச்சுக்கிட்டே ஜாலியா நாலு பேர் அதை புகழ்ந்துட்டு இந்த ஃபேம், அப்ரிசியேஷன் இதெல்லாம் நோக்கி ஓடினீங்கன்னா கன்ஃபார்மா இந்த சைடில் அதர் சைடும் உங்களை நோக்கி வரும். அந்த பாலும் விழுகும்.
அன்கண்டிஷனல் லவ் யாரும் ப்ராக்டிஸ் பண்றது இல்ல. அது எப்போ வரும்? ஃப்ளோல இருந்தா தான் வரும். கண்டிப்பா ஃபார்ம் பண்ணி இதுதான் நான். உங்க ஐடி கார்டுல நீங்க என்ன வேலை செய்றீங்களோ வாட்டெவர் ஏதோ காலேஜ் ஐடி என்னமோ அந்த ஐடி கார்டுல இருக்கிற மாதிரி திஸ் இஸ் மை ஃபார்ம் அப்படின்னு உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண 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 என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃப்ளோ ஸ்டேட் போயிடும். அப்ப ஐடி கார்டே போடக்கூடாது. போடுங்க. ஜஸ்ட் ஒரு நடிப்பு தானே. நம்ம ஹையர் அத்தாரிட்டி யாராவது பார்த்தா நம்ம நடிக்கிறதே இல்லையா? அந்த மாதிரி நடிக்க கத்துக்கணும். அதை விட்டுட்டு நின்று அங்கேயே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு ஹையர் பொசிஷன் போயிட்டா அந்த ஐடி கார்டில் அந்த அந்த டெசிக்னேஷன் அதெல்லாம் வந்துச்சுன்னா அதையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பப்போ ஐடி கார்டு ஓகே இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம வந்துட்டோம்டா. இதெல்லாம் பியூர்லி ஈவில், தேவையில்லாத வேலை. ஒருவேளை அந்த வேலையை பிடுங்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், எல்லாமே போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சுக்குவீங்க. ஸோ எங்கேயுமே நின்று எதையுமே அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன் இல்லை அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கீப் மூவிங். ப்ரெசன்ட்ல போக 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 உங்களுக்கு அந்த ஃபார்ம்லாம் போயிடும். ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. ஹாப்பி டைம்ஸ் ஓகே, சேட் ஓகே, மறுபடியும் ஹாப்பி ஓகே, இல்லை மறுபடியும் ஹாப்பி ஓகே. இந்த நிலைமைக்கு போகணும். இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் இந்த பிளான்ட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த லைவ்ல பேசின மாதிரி பிளானட்ரி பரேட் போயிட்டு இருக்கு. இன்னும் ஃபெப்ரவரி லாஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி ஜாயின் ஆயிரும். நம்ம 888 லைன் ஸ்கேட் போட்டு அதோடு முடிஞ்சிருச்சு. ஸோ ஹவு ஃபார் இஸ் யுவர் ப்ராக்ரஸ்? என்ன பண்ணியிருக்கீங்க? நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், எல்லா முட்டையும் தூக்கி ஒரே பேஸ்கெட்டில் வைக்காதீங்க. டோன்ட் கீப் ஆல் யோர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேலையை சார்ந்து இருக்காது. உங்களுக்கு என்ன தெரியுமோ எதையாவது உங்களுக்கு கற்றுக்கோங்க. இல்லைன்னா எதுவுமே இல்லை எனக்கு அதுவும் வராதுங்க அப்படின்னா மேட்ரிக்ஸை நம்பி, இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் நம்பி இருக்காதீங்க. அதுக்காவது கற்றுக்கலாம். இப்படி எதையுமே நான் பண்ண மாட்டேன்னா அது நீங்க அப்ப ஏதோ ஒரு இடியாப்ப சிக்கல்ல போய் மாட்ட போறீங்கன்னு அர்த்தம். The choice is yours. இந்த ஃபார்ம்லெஸ் ஸ்டேட்டுக்கு போங்க அப்படின்றது தான் உங்களுக்கு நல்லது. அப்பதான் உண்மை என்னன்னு உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் நீங்க என்னதான் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. கேட்க மட்டும் செய்யாதீங்க. இட்ஸ் ஹை டைம். இதுக்கு மேலேயும் அப்ளை பண்ணாம சுத்திட்டு இருந்தா கண்டிப்பா அந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸோட கோடிங்ல போய் மாட்டிடுவீங்க. ஈஸியா அச்சீவ் பண்ண வேண்டியதை ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. இந்த மாதிரி இந்த பிளானட்டரி பொசிஷன், இந்த காஸ்மிக் எனர்ஜி, அந்த ஃப்ளோ, அந்த ஃபோட்டான் பேக்கெட் நம்ம டெய்லியும் சொல்றோம். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு வேலையை பாருங்க, வேணான்னு சொல்லலாம். ஆனால் அது டெம்பரரி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், டெம்பரரி. பிகம் த ஃபார்ம்லெஸ். ஆனால் ஃபார்ம்ல இருக்கணும். எந்த ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபார்ம்லெஸ் ஒரு ஸ்டேட்ல, ஃப்ளோ ஸ்டேட்ல அந்த ஃபார்ம்ல இருக்கணும். இதுதான் நான் அப்படின்றத கட் டவுன் பண்ணிருங்க. ஸோ கம்மிங் பேக் 2025, எஸ் நம்ம சோலார் ஃப்ளேர் நீங்கள் நாசாவோட வெப்சைட்டை செக் பண்ணீங்களா அப்படின்றது தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சன்னோட ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு. தேர் கேன் பி அ ஃப்ளேர் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன நெகட்டிவ் இம்பேக்டா? எல்லாத்தையும் அழிச்சு விட்ருவாங்களா? அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு தெரியும் இல்லையா, கிரியேஷன், டிஸ்ட்ரக்ஷன், ப்ரிசர்வேஷன். ஸோ இட் ஹேப்பன்ஸ். இட் இஸ் அ சைக்கிள். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பிறப்பு இறப்புன்ற சுழற்சி சைக்கிள்ல போய் மாட்டக்கூடாது. தட்ஸ் ராங். தட்ஸ் யுவர் ராங். சைக்கிள் இந்த லூப்ல இருந்து எக்ஸிட் ஆகணும். அதுக்காக மட்டும் அப்படின்றது இல்லை. எதை படிக்கணுமோ படிச்சுட்டு கிராஜுவேஷன் வாங்கிட்டு வெளியில கிளம்பிடணும். இங்கே உட்காந்து கிரியேட்டரோட கிரியேஷன் அழகு பார்த்துட்டே உட்காந்துருந்தீங்கன்னா இங்கே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். இங்கே உட்காந்துட்டு இருக்கலாம், உனக்கு என்ன வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி எப்படி இருந்துச்சு, இப்போ என்ன உரம் போட்டு நம்ம சாப்பாடோட அந்த லட்சணம் அப்படின்றது எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய ஃபெர்டிலைசர், இன்ஃபெர்டைல் மாதிரி போயிடுச்சு சாயில், மண். அதான் அந்த உரம் போட்டு இதுக்கு மேலேயும் இருந்ததுன்னா இன்னும் ஒரு டெக்கேட், இன்னும் ஒரு 10 வருஷத்துல
இன்னும் வந்து படு மோசமா போயிரும். மொத்தமா பிளானட்டே மோசமா போயிரும். அப்புறம் என்ன மண்ணு மட்டும் என்ன? அதனால இதுக்குள்ளேயே உங்களுக்கு எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மெடிடேஷன். காஸ்மிக் மேல இருந்து வெளியில இருந்து உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, ஸ்பேஸ்ல இருந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அங்கிருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் ஹேப்பனிங். இதெல்லாம் ஏதோ கதைலாம் இல்லை, சைஃபை மூவி எல்லாம் இல்லை. இட் இஸ் ஹேப்பனிங். வெளியில இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த வழியானா சன். சன் நம்ம நினைக்கிற மாதிரி எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிளானட், இதெல்லாம் ஓகே, அது ஒரு ஸ்டார், அதெல்லாம் ஓகே. ஆனா அது ஒரு ஸ்டார் கேட் போர்ட்டல். போர்ட்டல் இப்போ நம்ம ஃபுல் மூன் போர்ட்டல், நியூ மூன் போர்ட்டல் இதெல்லாம் பார்க்குற மாதிரி இட்ஸ் ஃபார் எவர். அது ஒரு போர்ட்டல். அந்த போர்ட்டல் வழியா தான் நம்மளுக்கு ஃபோட்டான் பேக்கெட் விழுகுது. இப்போ டே அண்ட் நைட் இட்ஸ் ஹேப்பனிங். எப்போ வேணாலும் உங்களால் முடிஞ்சா தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நம்ம பார்க்க இந்த 3D ஃபால்ஸ் ரியாலிட்டியோட கிரியேஷன் அப்படியே நம்ம உள்ள இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். இட் வில் ட்ரிஃப்ட் யூ அவே ஃப்ரம் த ட்ரூத் வெரி ஈஸிலி. சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் தட் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுவீங்க. யாராவது ஒரு ட்ரெண்டிங் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுவீங்க. ஹவு இஸ் தட்? அவ்வளோ அழகான ஒரு இல்யூஷன், மாயை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். முதல்ல உண்மை வந்து கசக்கும், வலிக்கும், பெயின் எல்லாமே. ஆனால் அதுக்கப்புறம் நிரந்தரமான ஃப்ரீடம் வேணும்னா இந்த சைடு தான் வந்தாகணும். அந்த சைடு கிடையவே கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். ஸோ நம்பர் 1 இஸ் த மெடிடேஷன். நீங்கள் தியானம் பண்ணி தான் ஆகணும். ஃபோக்கஸ் வருது வரல, சீக்கிரமாக எழுந்திரிச்சு தியானம் பண்ணுங்க. ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா அது பேர் தவம். தட்ஸ் ஹவ் யூ ஷட் யுவர் மைண்ட். நாட் என்டையர்லி, அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ட்டாவது நம்ம மைண்டை கொஞ்சம் ஷட் ஆஃப் பண்ண முடியும். அப்போ தான் உங்களால் உண்மை என்னன்றதே புரியும். நம்பர் 2 இஸ் த கம்பேஷன், கருணை. எப்படி இருக்கிறார் இறைவன் அப்படின்னா அது ஒரு ஃபீல். கான்ஷியஸ்னஸ் எல்லாம் ஓகே, பட் அது ஒரு ஃபீல். அது வந்து நம்மளால வேர்ட்ஸில் ஆர்டிகுலேட் பண்ணவே முடியாது, இப்படிதான் அப்படிதான். அது ஒரு ஜோதி. ஆனால் அதை தாண்டி அது ஒரு அன்கண்டிஷனல் லவ். தட்ஸ் a ஃபீல். அந்த ஸ்டேட் நீங்க இருக்கீங்களா அப்படின்றது ரொம்ப ஈஸியா செக் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு விஷயம், உங்க ஃபேமிலிக்கு ஒரு விஷயம் ஒன்று நடக்குதுன்னா தட் சிமிலர் திங் எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும். அவங்களுக்காகவும் உங்களால ஃபீல் பண்ண முடியுதுன்னா அந்த ஸ்டேட்டை நீங்க அச்சீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லது. முன்னாடி போயிட்டே இருங்க. நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். யார் என்ன சொன்னாலும் சரி. நீ என்ன உன் குடும்பத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ போய் அந்த குடும்பத்தை ஹெல்ப் பண்றியா? யார் என்ன சொன்னா உங்களுக்கு என்ன? அவங்க யாருமே உங்க கூட வர மாட்டாங்க. உங்க ஃபேமிலியும் உங்க கூட வராது. அப்புறம் எப்படிங்க அவங்க வரப்போறாங்க? இதெல்லாம் அந்த 3D ஃபால்ஸ் ரியாலிட்டியில அனுப்புற ஆட்கள். அது உங்களுக்கு இப்போ புரியாது. ஸோ அதெல்லாம் சொன்னா சொல்லிட்டு போடு. யூ கீப் மூவிங். அண்ட் நம்பர் 3 இஸ் த பவர் ஆஃப் நவ். இப்போ இந்த நொடி, ப்ரெசன்ட் ஸ்டேட், டிவைன் டைமிங், இதெல்லாம் வந்து இப்போதான். இந்த செகண்ட் இங்க இருக்கீங்களா அப்படின்றது உங்களை பிஞ்ச் பண்ணி கூட நீங்க பார்த்துக்கலாம். பட் தட்ஸ் நாட் தி ஆக்டிவிட்டி தட் வி ரெக்கமெண்ட். நம்ம என்ன சொல்லுவோம்னா 30 செகண்ட்ஸ் உங்களோட வாட்ச்லேயோ இல்லை கிளாக்லேயோ ஏதோ ஒன்று செகண்ட்ஸ் ஹேண்டை வந்து டிக் டிக் டிக்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. 30 செகண்ட்ஸ் விதவுட் நோ தாட்ஸ். தாட்ஸ் எல்லாம் உள்ளே வரவே கூடாது. எண்ணம் ஓட்டம் நிறைய இருக்கிறவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ண முடியாது. பட் காலப்போக்கில் கண்டிப்பாக உங்களாலையும் இந்த ஸ்டேட்டை அச்சீவ் பண்ண முடியும். எது 30 செகண்ட்ஸ், அதுக்கு மேலேயும் நீங்கள் தாண்டி போகணும். இட் ஷுட் பிகம் 5 மினிட்ஸ். இதே மாதிரி போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் லைஃபை விட்னஸிங் மெடிடேட்டராக நீங்கள் மாற்றி விடலாம். விச் மீன்ஸ் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. அப்படி சும்மா பார்ப்பீங்க, அவ்வளோதான். இப்போ இந்த சீனில் எதாவது நடிக்கணுமா, என்ன டைலாக் சொல்லணும் அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு போகணும்னா இதெல்லாம் வரணும். இது பை ப்ராக்டிஸ் தாங்க வரும். நம்ம நினைக்கிறோம் 30 செகண்ட்ஸில் என்ன ஆக போகுதுங்க. கண்டிப்பாக இல்லை. யூ கீப் ப்ராக்டிஸிங். இதுக்கு நேரம் காலம் கிடையவே கிடையாது. யூ கேன் ப்ராக்டிஸ் இட் எனி டைம். பிஃபோர் பெட், நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்னங்க 24 ஹவர்ஸில் 30 செகண்ட் கிடைக்காதா? கீப் இன்க்ரீஸிங் யோர் டைம். அண்ட் நம்பர் 4 இஸ் த பவர் ஆஃப் சரண்டர். என்ன நடந்தாலும் ஜஸ்ட் கீப் சரண்டரிங், அவ்வளோதான். ஹாப்பி டைம்ஸ் சரண்டர், சேட் டைம்ஸ் சரண்டர். சொல்யூஷனே வரலங்க, பரவாயில்ல, சரண்டர். ஒரு சில இது அப்படி தான் இருக்கும், சொல்யூஷனே வராமல் இருக்கும், ரொம்ப நாள் பிரச்சனை ஓடுற மாதிரி இருக்கும். எவ்ரிதிங் கீப் சரண்டரிங், கீப் சரண்டரிங். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும். அது வரைக்கும்
நீங்க உங்க கையில வச்சுட்டு நான் ஏதோ பண்றேன்னா சரி நீயே பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா நீங்க தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு எடுக்கும் போது கண்டிப்பா they won't help you. This is the truth. Number 5 is the power of gratitude. நன்றி கடன். இந்த டைம்ஸ்ல நம்ம பஞ்சபூத சக்திகள் இவங்க எல்லாருக்கும் 5 elements of the nature யாரையாவது ஒருத்தராவது ஃப்ரெண்டு பிடிங்க. அதுதான் நம்மளுக்கு எப்பயுமே ரொம்ப நல்லது. ரொம்ப நல்ல ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா இந்த பூமியில அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஒன் ஆஃப் த 5 எலிமெண்ட்ஸ்ல நீங்க ஃப்ரெண்டு பிடிக்கலாம். நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. உங்களை ஹீல் பண்ணுமா இல்லை நீங்க பேசுறது என்ன வேணாலும் நீங்க அவங்க கிட்ட பேசலாம். ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்னா அது அவங்க தான். அஃப்கோர்ஸ் த நேச்சர் எல்லாருமே அங்க இருந்தானே. இவங்களெல்லாம் விட நம்மளுக்கு நன்றி சொல்றதுக்கு நிறைய இருக்கலாம். ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் நீங்க தயவு செஞ்சு நன்றி சொல்ல பழகுங்க. உங்க கூட இருக்கவங்களுக்குமே நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு எப்ப தோணுதோ நன்றி சொல்லலாம். டசன்ட் மேட்டர் யாராவது பாக்குறாங்க, உங்களை பாக்குறாங்க, somebody is commenting on you. என்ன பண்ற? ஒரு ஒரு சன் பார்த்தா வந்து நீங்க சொல்லியிருப்போம் இதுக்கு முன்னாடியே. சூரியனை டெய்லிக்கும் காலையில அந்த காலத்துலலாம் பழக்கம் உண்டு. வெளியில ஸ்டெப் அவுட் உள்ள வெளியிருந்து இப்படி போகும்போது உடனே சூரியனை பார்த்து கும்பிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு பண்றது இல்லை. அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. சன்னை கும்பிட்டுட்டு போனீங்கன்னா சக்சஸ் கன்ஃபார்ம். கண்டிப்பா அது இன்னும் சூரிய நமஸ்கார் இதெல்லாம் இருக்கு. பட் அந்த அளவுக்கு எனக்குலாம் பண்ண முடியல அப்படின்னா எப்போ பார்த்தாலும் யூ ஷுட் பே யோர் சல்யூட்டேஷன் டு த சன். இப்போ அது மூலியமா தான் நம்மளுக்கு வேற ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. ப்ளீஸ் இதுக்காகவாது நன்றி சொல்லுங்க. டைம் ரொம்ப நெருங்கி 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 போக போக நிறைய ஈவெண்ட் இந்த பிளானட்ல நிறைவேறும், அரங்கேறும். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். நிறைய விஷயம் நம்ம இது நாள் வரைக்கும் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருப்போம். அது எல்லாம் போய் அப்படின்ற வெளிச்சத்துக்கு வந்துடும். ஏன்னா ஏஜ் ஆஃப் ட்ரூத், ஏஜ் ஆஃப் லைட் எல்லாம் வந்தாச்சு. அது முடிஞ்சிருச்சு. இனிமே உண்மை கண்டிப்பா வெளியில வரும். இனி மறைச்சல வைக்கவே முடியாது. போய் கண்டிப்பா அம்பலம் ஆகும். we are all waiting for that. So இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்க எவ்வளவு அளவு உங்க லைஃப்ல அன்றாடம் லைஃப்ல தயவு செஞ்சு இதுக்காக ஒதுக்குங்க. ப்ளீஸ் டோன்ட் ரன் பிஹைண்ட் த மெட்டீரியல்ஸ். எவ்வளோ நாள் தான் ஓடுறீங்க? போதும். முன்னாடி இருந்தவங்களும் ஓடுனாங்க, இப்போ நீங்க ஓடுறீங்க. அடுத்த ஜென்ரேஷன் அடுத்து இவ்வளோதானா? யூ கேன் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் ஆஃப் லைஃப், பட் தென் மெட்டீரியல்ஸ் மட்டுமே லைஃப் இல்லை. ஃப்ளோ இன் த ஃபார்ம்லெஸ் ஸ்டேட். அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க யாரு, யுவர் இன்ஃபினிட் பொட்டென்ஷியல் எல்லாமே தெரியும். ஃபிசிக்கலை தாண்டி அப்பதான் உங்களால யோசிக்கவே முடியும். அதுலனா இப்படி குறுக்கி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பீங்க. Sending you all love and light. Namo Himalaya.